கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். A time is coming, and in fact has come, when you will be scattered each to your own home. You will leave me all alone. Yet I am not alone, for my Father is with me. John 16:32. இது நம்ம சின்ன கதையை பார்த்துக்கலாமா? இரவு நேரத்துல தெருவிளக்குகள் மங்களா ஒலித்ததா. அனன்யான்ற பெண் கையில் தனது பையை இருக்க பிடித்து கொண்டு இருந்தாளா. அவ பேருந்து நிலையத்துல நின்று கொண்டிருந்தாளா. பேருந்து வர வரைக்கும் அவளுடைய நண்பர்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்களா. ஆனால் நேரம் செல்ல செல்ல அவங்களுக்கு பயம் வந்ததா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. ஒருத்தர் பின் இன்னொருவர் வீட்டுக்கு சென்று விட்டாங்களா. அனன்யா மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தாளா. அவளை சுற்றிலும் ரொம்பவே அமைதியாக இருந்ததா. குளிர்ந்த காற்று அடித்து கொண்டிருந்ததா. அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பிச்சா. என்னை எல்லாரும் விட்டு சென்று விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மனம் உடைந்ததா. அந்த நேரத்தில் அவள் முன்பு கேட்ட ஒரு வேதாகம் வசனம் நினைவுக்கு வந்ததா. நீங்கள் சிதறண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்ன்ற வசனம் அவளுக்கு ஞாபகம் வந்ததா. அனன்யா கண்களை மூடி மெதுவாக ஜெபித்தாளா. ஏசப்பா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஆனாலும் நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு நம்புறேன் இப்படின்னு அவ ஜெபிக்க ஆரம்பிச்சாளா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவளுடைய மனதில் ஒரு அமைதி நிரம்பிச்சா. அவ தனிமையா இல்லைன்னு சொல்லிட்டு அவ உணர்ந்தாளா. யாரும் அருகில் இல்லாவிட்டாலும் ஏசப்பா அவளுடைய இருந்தாரா. சில நிமிடங்கள்ல பேருந்து வந்ததா. அனன்யா தைரியத்துடன் பேருந்தில் ஏறினாளா. அந்த பேருந்துல மனிதர்கள் இருந்ததுனால இல்ல, தேவன் அவளோட இருந்ததுனால மட்டும்தான். இதே போல நிறைய நேரங்கள்ல எல்லாருமே நம்மளை விட்டு செல்வாங்க, ஆனா தேவன் ஒருபோதும் நம்மளை விட்டு செல்ல மாட்டார். ஆமென்.